கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுள் வெற்றிடம் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியல. சில பேர் கேட்குறாங்க, கேட்கல. நானும் நிறைய வாட்டி சொல்லினே இருக்கிறேன். எதனா கேள்வி தான் நீங்கள் வாரம் வாரம் கூட கேட்கலாம், புரியுற வரைக்கும். ஒரு கேள்வி நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். நான் புரியுற வரைக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஒத்துக்க முடியல. ஒரு பொருள் கொண்டு தான் ஒரு பொருள் செஞ்சு பழக்கம். நானும் என் மனைவியும் புணர்ந்து தான் எனக்கு புள்ள பிறந்தது. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று வச்சு தான் ஒன்றை செய்கிறோம். ஒரு பானைன்னா அதுக்கு மண் இருக்குது, ஒரு கம்பல் நகைன்னா அதுக்கு ஒரு தங்கம் இருக்குது. எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு அடிப்படையாக இன்னொரு பொருள் இருக்குது. மூலப்பொருள் இருந்து தான் ஒரு பொருள் வந்தது. அப்போ ஒரு பொருளாக தான் இருக்கும் அப்படின்னு என் மூளைக்கு போய் மத்தேறிச்சு. ஏன்னா நான் அப்படி தான் பார்த்தேன் எல்லா பொருளையும். எதை பார்த்தாலும் அதுக்கு ஒரு மூலம் இருக்குது. எதுவுமே ஆரம்பமே ஆனதில்லை. ஒரு பணம் அப்படின்னு ஒரு காகிதம் எடுத்துன்னு போய் இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி தங்கம் இருந்தது. அது தங்கத்தை பண்ண மாட்ட முடியும். அதுக்கு ஒரு பேப்பரு சர்டிஃபிகேட்டாக கொடுத்தாங்க, அது பிரிண்டாக பண்ணிட்டாங்க. ஒன்றுக்கும் ஒரு பொருளுக்குமே ஒரு மூலம் இருந்துனே இருக்குது. ஆராய்ச்சி பண்ணே போனால், கேள்வி கேட்டுன்னு போனால் அது மாதிரி போகிறோம். இப்படி கேள்வி கேட்டுட்டே போய் ஒரு மதம் ஒன்று சொல்லி வச்சுருக்குது, ஆதாம் ஏவாள் தான் ஆரம்பம்ன்ட்டு. அதை எப்படி செஞ்சாங்கன்னா, ஒரு மண்ணிலேருந்து எடுத்து பூச்சி செஞ்சாங்கன்னு ஒருத்தர், ஜீபும்பா வேலை பண்ணாங்கன்னு ஒருத்தர். எல்லாம் சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கிறோம். இப்படி பண்ணி ஏதோ ஒன்று எத்தாராருல்ல, டவுலை தொடச்சி போட்டு ஒருத்தர் இங்கே எடுத்துன்னு வர்றாரு. எதை அடிப்படையில் அவர் ஏமாத்துறாருன்னா, ஒரு பொருளுக்கு இன்னொரு மூலம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த மூலத்துக்கூட கர்த்தா நானே, அதோடு எனக்கு நெருங்கிய நெருக்கம் இருக்குது. கடவுளுக்கும் எனக்கும் நிறைய நெருக்கம் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய முடியும், எதனா பண்ணி எடுத்துன்னு வந்துட முடியும் அப்படின்னு காமிச்ச உடனே இந்த அற்பத்தனமான மூலம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் அப்போ ஒரு விசேஷமானவர், அவருக்கு நெருக்கமானவராக இருப்பார். நான் போய் அவர்கிட்ட கேட்டால் என் பிரச்சனையெல்லாம் தீந்துடும். ஏன்னா என் பிரச்சனைக்கு மூலம் இவர் தான். அவர்கிட்ட போனால் அவர் கடவுள்கிட்ட வாங்கி தருவார். இந்த நரிக்கதை இருக்கும்ல, நீ வேற தான் பிடிச்சிங்கிறேன், என் வாழை பிடிக்கல நரி தந்திரமாக சொல்லிச்சு முதலுக்குள்ள. அப்புறமா அது வாழை விட்டுட்டு வேற பிடிச்சிக்கிச்சு. இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆற்றுல போய் நரியை முதல்ல பிடிச்சிரும். முதல்ல சொல்லும், உன்னை பிடிச்சிட்டு நரி சிரிக்கும். கடிச்சிட்ட உடனே வலியை பொறுத்துன்னு சிரிக்கும் வேணுன்ட்டு. சிரிச்ச உடனே நான் சிரிக்கிறேன், போய் வேற பிடிச்சிட்டு என்ன பிடிச்சிட்டு என்னங்கிற, உனக்கு எதனா அறிவுக்குதான்னு சொன்ன உடனே அது முதல்ல ஏமாந்து போய். இந்த தந்திரசாலிங்களை பார்த்து உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் உங்களுக்கு புரியல. பெரிய விஷயம் மதம் உங்களுக்கு ஒன்று போதிச்சிச்சு. இந்துவாக கூட இருப்பார், அவர் கூட என்ன சொல்லுவார்னா, ஆதாம் ஏவாள் தான். பாட்டே பாடியிருப்பாங்க, ஆதாம் ஏவாள் ஜோடிக்கு பின்னே அடுத்த ஜோடி இதுதான். யார் வேணா கேளுங்க, இஸ்லாத்தும் ஆதாம் தான் ஒத்துக்குது. இந்துக்களும் நிறைய பேர் அதை ஒத்துனுக்குறாங்க. இந்துக்கள்லையும் நிறைய பேர், ஒரு சராசரி இந்துவை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆதி மனுஷன் யார், முதல் மனுஷனுக்கு பேர் என்னன்னு தான் சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற 100 பேரை கூப்பிட்டு நீங்கள் முதல் மனிதன் யார் அப்படின்னு கேட்டால் ஆதாம்னு படித்தவனுக்கு தெரியும். அப்படி ஆதாம்னு ஒருத்தர் தெரியலன்னா பேரே தெரியாத ஒரு மனுஷனாக தான் இருப்பாரே தவிர, கொஞ்சம் படிக்கிறாரு, மதங்க தெரியுது, கடவுள் என்ன தான் போவாங்க, ஆதாம் தான். இஸ்லாத்தும் அதை தான் சொல்லுது. அந்த பக்கங்கிற மதங்கள்லாம் இந்துக்கள் கூட அது புரியறது இல்லை. ஆனால் இந்துக்கள் அப்படி கிடையாது. புருஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. முதல்ல இருந்தது எது, புருஷன் அல்லது புருஷோத்தம். வைஷ்ணவ தத்துவம் அதுக்கு பேர். அவங்க மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம்லாம் வரமாட்டாங்க, ஆதாம்லாம். ஆனால் இன்றைக்கி வைஷ்ணவ கூட்டம் குறைஞ்சிச்சு. வைஷ்ணவர்கள் கூட என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பாம்பு மேலே ஒன்று பத்துனுக்கிறாரு. இது பிரபஞ்சத்தோட பிரதிபலிப்பு. அப்படி தான் நீங்கள் மூலப்பம் பார்க்க முடியும். அது கூட எப்படி உருவாச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி கேலக்சியெல்லாம் இருக்குது, அது சுற்றுதுன்றதை புரிய வைக்கிறதுக்காக பாம்பு இருக்குது, அதில் விஷ்ணு பத்துனுக்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லி இந்த மூலம் என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, பழக பற்றி சொல்லி காலகாலமாக செஞ்சு கடவுள்னால் அது ஒரு பொருளாக இருக்கும், அது ஒரு பொருளாக இருந்தால் தான் சாத்தியம்ட்டு படம்லாம் எடுத்துட்டாங்க. நீ மந்திரம் தந்திரம்லாம் பண்ணினா நீ கடவுள் ஆகிடுவ, தியானம் பண்ணால் நீ கடவுள் ஆகிடுவ, உன் கடவுள் ஏன் கடவுள், இப்படிலாம் வர ஆயிடுச்சு. இப்போ கடவுள் ஒன்றும் இல்லை, ஆளாளுக்கு ஒரு கடவுள். இப்போ வள்ளுவர்கிட்ட போனோம்னா அவரும் வர என்ன சொல்கிறாரு, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சினோடனே இந்த தெய்வத்தை போய் கடவுளில் போட்டுட்டான். கடவுளால் ஆகாத முயற்சி கூட என்னால் ஆகும். கடவுள் சாதிக்க முடியாது கூட, கடவுள் மறுப்பாளர்.
புரிஞ்சிக்க முடியாத ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்க வந்து கடவுள் இல்லைன்னே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. புரிஞ்சிக்கவும் முடியல. மனிதனை ஏமாத்துறான். அவனை நம்ம அது வந்து ஏமாத்துக்கலை தான். சாமி கும்பிட்றவன் கடவுள் பக்தி பண்ணுற அத்தனை பேரும் ஏமாத்துக்காரனுங்க தான், ஏமாத்துறானுங்க. கடவுள் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஏன் வீட்டை பூட்டி வைக்கிற? கடவுள் பார்த்துப்பாரு தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. கூப்பிட்டு உன் கடவுள் என்ன பண்ணுறேன் நான் பார்த்து பேசட்டும். யாரும் செய்ய முடியாது. யாருன்னா கூப்பிட்டு பேச முடியுமா? சொன்னாங்களா யாருன்னா? போய் நீ யாரோ பாபாங்கிறாரு, யாரோ ஒருத்தர் மதவாதிங்கிறாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்கன்னா காமிச்சாங்களான்னா இல்லை. பல பொய்களை பேசி அதனால் தர்க்க ரீதியாக ஜெயிக்க முடியாமல் ஒரு கூட்டம். ஆனால் ஒரு நேர்மை ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட. என்னடான்னா எனக்கு தெரியாத இல்லை தெரியாதுன்னு சொல்ல அவங்க இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். இப்படி வாழ்ந்துங்கிற இந்த மனுஷன் நான் சொன்ன உடனே எப்படி ஒத்துப்பான்? புத்தர் சொன்னார் சூன்யம்னு, கடவுள் இல்லைன்றாருன்ட்டான் அவரை. ஏன் சொன்னார்னா, புத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னதோடு மட்டும் நிற்காம இன்னொரு விஷயம்லாம் சொன்னார். நன்னடத்தை, நன்சிந்தை, ஜாதியில் ஏற்றத்தாழ்வு இல்லை, பெருக்கிறவங்களும் என் கூட வரலாம், ஜாதியிலலாம் மட்டம்லாம் கிடையாது, மனிதர்கள் எல்லாமே சமம்னாரு. ஒத்துக்க முடியல. உயிர்கொலை தப்புன்னாரு ஒரு இடத்துல. பசிக்கு சாப்பிட்றது தப்பு சொல்ல அவர். உயிர்கொலை தப்பு, தேவையில்லாமல் உன்னை சாகடிக்குவானா அப்படிலாம். மனிதன் சாகடிக்கிற காலத்துலேருந்து சொன்னுக்கிறார். பலியிடுதல் தேவையில்லை, கடவுள் உங்ககிட்ட பலியிடுதல்லாம் கேட்கலன்னு உடனே இந்த பக்கம் பிடிக்காம அவர் என்ன பண்ணிட்டாங்க, தெத்தி விட்டாங்க. இவர் இதை சொல்லினே இவரெல்லாம் போயிட்டார். இப்போ புத்திஸ்ட்டுன்னு ஒருத்தங்கிறாங்க, அவங்க கூட கடவுளை புரிஞ்சுனாங்கன்னா இல்லை, கடவுள் சூன்யம்னு சொல்கிறாரு இல்லைன்னு ஒரு கூட்டம். வாழணுன்ற வேட்கைக்காக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொன்ன உடனே அதில் ஒரு கூட்டம். ஸோ புத்த மதம் ரெண்டாயிடுச்சு. ஈனயானம் மகாயானம் 2 புக்கு எழுதிக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு 2 புக்கு. ஒன்று கறி சாப்பிட்லாம், கொன்றால் பாவம், தின்றால் போச்சு. இன்னொன்று கறி சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் நான் படிக்கிறேன், இப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்படி தான் எனக்கு சொன்னாங்க. புத்தர் சூன்யம்னு சொன்னார். இப்போ வள்ளுவர் பகவான்னு சொல்லிக்கிறார். எனக்கு பகவான்னா பகவான் புத்தர் ஒன்றா தான் சொல்கிறார், பகவான் தான் சொல்கிறார். புத்தரையே பகவான்ட்டாங்க, பகவான் புத்தர்னு. என்ன செஞ்சாங்க? புத்தரை வந்து எப்படி எதிர்த்தாங்க அப்படின்னு கேட்டால், சிவனோட மறு அவதாரம் புத்தர், கடவுளோட அவதாரம் யார்? புத்தர். எதுக்குடா வந்தார்னா, இந்துக்கள்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறாங்க. சொர்க்கத்துக்கு போகிற இந்த இந்துக்களை நரகத்துக்கு வர வைக்கணும்னு என்ன செய்யறதுன்னு யோசித்தாராம். அதனால் கெட்டதை போதிச்சார். கடவுளே வந்து நரகத்துக்கு ஆள் இல்லைன்றதுனால ஆள் பிடிக்கிறதுக்கு வந்தார் புத்தர் அப்படின்னு சொல்லி புத்தர் மேலே பழிய வச்சாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறாரு? அப்போ கடவுள் சொன்னவனுக்கு இவ்வளோ பிரச்சனை. நான் கடவுள் சொல்கிறேன். நானும் கடவுள் வந்து ஒரு பொருள் கிடையாது. பொருள் மயக்கத்தினால நீங்கள் ஆயிட்டீங்க. சூன்யம் தான் அது. அழுது சொல்லிட்டேன், திட்டி சொல்லிட்டேன், என்னென்னோ பண்ணிட்டேன். இப்போ டெக்னிக்கலாகவும் பேசி பார்க்குறேன், எனக்கு தெரியல புரியுமான்ட்டு. ஆனால் இதுதான் உண்மை. அப்போ கடவுள் வெற்றிடம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருள் வந்ததுன்றது இல்லை, அந்த பொருள்லேருந்து எல்லா பொருளும் வந்தது. எல்லா பொருளும் திரும்ப அந்த பொருளுக்கு தான் திரும்புது. நல்லா புரியணும். வெட்ட வெளி அப்படியே தான் இருக்குது, அதுலேருந்து பொருள்கள் வருது, திரும்ப அந்த பொருளுக்கு போகுது. இப்படி நடக்கலை. இது இப்படி கை பண்ண நேரத்தில் நடக்கலை. அதுக்கான காலம் அதிகமாக இருந்தது. இமிடியேட்டாக உங்களுக்கு காட்ட முடியல எப்படி மாறிச்சுட்டு. ஆனால் இன்றைக்கும் அது நிகழ்ந்துனே இருக்குது. அந்த மாற்றம் இருக்குது பாருங்கள், அது இன்றைக்கும் நகர்ந்து. அந்த வெற்றிடத்தில் சத்தம் இருக்குது. அந்த வெற்றிடத்தில் அதை அனுபவிக்கிறவனுக்கு புரியுது. இது அனுபவிக்க முடியறதுக்கான பயிற்சியெல்லாம் நான் கொடுக்குறேன். போராட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோட இன்னொரு பக்கம் இருக்கும்ல, இன்னொரு பக்கம் என்னுடைய சேட்டைங்க, விளையாட்டு தானே. ஒரு மனிதன் வாழும்போது ஒத்துக்க முடியாத ஒரு மனிதனை செத்துட்டு பேர் ஒத்துப்பான். பாரதியார் இருந்தார், கூட செத்தவனோ கூட போனவனோ 20 பேர் கூட இல்லையாம் கேள்விப்படுறோம் புதைக்கிறதுக்கு. மனிதனுடைய மேனரிசம் ஒத்துக்க முடியாது என்னால். ஒரு நேரடியாக இருக்கிறாங்களே பிசிக்கலாக, அவனுடைய மேனரிசம் என்னால் ஒத்துக்க முடியாது. அவன் பல் வளர்க்காமல் என்ன கூட பேசும்போது அவனுக்கிட்ட இருந்து வர வார்த்தை இருக்குதுல்ல, நாத்தம், நான் நேரடியாக கேட்டுனுக்கிறேன். ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் நாற்றம் அடிக்கிறது இல்லை. வேணும்னா நீங்கள் அந்த ரூமில் ஸ்ப்ரே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வாசனை எப்படி தான் இருக்கும். அவன் பல் நாத்தம் நீங்கள் என்ன பண்ணல, ஆனால் அந்த வார்த்தை மட்டும்தான் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஒரு நடிகையோ பார்க்குறீங்க, அவங்க 2 பேரும் முத்தமிடுற காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, சகிச்சின்னு கூட குத்துருக்கலாம், நாத்தம் அடிச்சிருக்கலாம் அவங்க 2 பேருக்குள்ளோ, அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பார்க்குற அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்கன்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. இதழில் கதை எழுதும் நேரம் இதுன்னு ஒருத்தர் பண்ணுறாருன்னா நீங்கள் அதை சந்தோஷமாக பார்த்துன்னுக்கலாம். ஏன்? ஃபிசிக்கல் அட்டென்ஷன் இல்லைன்னா நீங்கள் உங்களால் ஒத்துக்க முடியுது. ஃபிசிக்கல் அட்டென்ஷன் இருந்தால் வாழும்போது அவருடைய மேனரிசத்தை உங்களால் ஒத்துக்க முடியல.
எனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். நான் பேசுறது போகிறது, எனக்குன்னு ஒரு வாசனை, என் வார்த்தையில் இருக்கிற ஜாலங்கள், என் வார்த்தையின் உச்சரிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும், ஒத்து வராமல் இருக்கும். பட் சொல்கிற உண்மை அதை கூட சேர்ந்து மறைஞ்சிச்சு. சேர்த்துட்டா அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு மனிதன் செத்துட்டான்னா மேனரிசம் போயிடுச்சு. நாத்தடிக்கிறது இல்லை, வார்த்தைகள் இல்லை, மொழிபெயர்ப்பு தான் இருக்குது. என்னையே வேறு யாரும் மொழிபெயர்த்தா உங்களுக்கு பிடிக்குது, நேரடியாக பேசினா பிடிக்கல. ஏன்னா அவர் பேசிட்டு உங்களுக்கு பிடிக்குது, ஆனால் கருத்து எந்து புரியுது என்ன சொல்கிறேன். ஒரு டைரக்டரு அவரே நடித்தார்னா உங்களுக்கு பிடிக்கல, ஒரு நடிகனை வச்சு நடிக்க வச்சு சொன்னார்னா பிடிக்குது. எல்லா டைரக்டரும் படம் எடுக்கிறோன்னே அவனே வந்து நடிச்சா ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ சொல்கிறவன் சொன்னான்னா ஒத்துக்கிறீங்க, அப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறீங்க. அப்போ கடவுள் வெட்டிடும்னா நீங்கள் ஏன் ஒத்துக்கலைன்னா பல காரணம் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஆதாம்னு புரிஞ்சு வச்சுக்கிறீங்க, பொருள் மயக்கம் இருக்குது, எல்லா காரணமும் சொல்லிட்டேன். இன்னொருத்தன் உயிராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க. உயிராக இருக்கிறவங்க ஒருத்தர் சொன்னாலும் ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்னா, அவனுடைய ஒருத்தர் சொல்லி சொல்கிறார், உன் சேட்டையெல்லாம் பார்த்து உன்னை கூட இருக்க முடியல, போயிடலான்னு பார்த்தா போகவும் முடியலன்றான். என்னை விட்டு போயிடலான்னு பார்க்குறான்னா, போயிட்டு பிறகு என்ன பண்ண முடியலையா? போக முடியல. நிறைய பேர் போயிட்டு போக முடியாமல் இருக்கிறவங்களாங்கிறாங்க. என்னை விட்டு போயிருப்பாங்க, ஆனால் போக முடியாது. போன மாதிரி தெரியும். சில பேர் நெருங்கி வரணும்னு நினைப்பாங்க, வர முடியாது. ஏன்னா இந்த ஆள் கிட்ட போனால் நம்மள அசிங்கமாக நினைப்பாங்கல்ல. போயும் இவ்வளோ கீழ் மக்கள், கீழ் ஜாதி, இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற இந்த மனிதனை போய் ஏற்றுக்கினேன்னு நான் சொன்னால் யாருக்கு வேல்யூ கம்மி? எனக்கு. நான் இல்லைன்னா அந்த பிரச்சனை இல்லை அவனுக்கு. ஸோ நான் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை. உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருந்து திறந்து கொக்கோ கோலாவை பேண்டாவை எடுத்து குச்சா ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? கிருஷ்ண பரமாத்மாவை எப்படி ஒத்துக்குனீங்க? வீட்டுக்குள்ளே புந்து தறி எண்ணெய் எடுத்து அப்படி வெண்ணெய் திருடினாரு, வெண்ணெய்க்காக அவர் திருடுவார், எப்படி ஒத்துக்கிறீங்க இப்போ? சார் அது உரி, ஃப்ரிட்ஜில் தான் நாங்கள் கொக்கோ கோலா எடுக்கக்கூடாது, நீங்கள் உரி வச்சு இல்லையே இப்போ. இன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்தால் என்ன பண்ணுவார்? வந்து வெண்ணெயை திருடுவார், உங்கள் ஃப்ரிட்ஜு திறந்துட்டு தான் எடுப்பார். இப்போ உங்களால் ஏன் ஒத்துக்க முடியல? அப்போ மட்டும் ஒத்துக்கிறீங்க. அவர் இல்லை, இனி அப்படி ஒன்று நடக்க போகிறது இல்லை. இனி உங்கள் வீட்டில் வந்து அவர் திருட மாட்டார். இப்போ திருடுறவர் திரும்ப வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது? யாரோ ஒரு பொம்பளை போனால் கல் எடுத்து அடிப்பார், பானையில் கல் எடுத்து அடிப்பார், பின்னால் இருந்து இழுப்பார். அப்படி தானே? அவருக்கு 1000 கோபிஸ்திரிகள் சுற்றி அவர் கூட கூட்டம் வந்துன்னே இருக்கும். பேசுகிறீங்க தானே? கோலாட்டம் தான் அடிக்கிறீங்க. ஒரு ஆள் கிருஷ்ண வேஷம் போட்டு சுற்றிக்கிறவங்களாம் கோலாட்டம் அடிக்கிறாங்க. எப்படி ஒத்துக்கிறீங்க? இல்லை, உண்மையிலேயே ரியலாக ஒரு கிருஷ்ணன் இல்லாத போது உங்களால் ஒத்துக்க முடியுது. இருக்குதுன்னா ஒரு நல்ல திருடன்னு ஒருத்தவங்க கதை சொல்கிறாரு, நீங்கள் கேட்டு அவன் மேலாம் அப்படி கண்ணீர்லாம் சிந்துறீங்க. அம்மா சாவுக்காக தானே திருடுனா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு. உங்கள் வீட்டில் திருடுனா ஒத்துப்பீங்களா? எங்கள் அம்மா சாவுக்கு உங்கள் வீட்டில் திருடலாமா? ஒத்துப்பீங்களா? அப்போ எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் ஒரு பேட்டர்ன்லி திங்க் பண்ணுறேன், அதை தாண்டி என்னால் திங்க் பண்ண முடியல. நான் உனக்கு சொல்கிறேன், முடியலன்னா பிரச்சனை இல்லை, விட்டுரு. சொன்னி ஒத்துக்க முடியல, கடவுள் ஒத்துக்க முடியல, உன் மனசாட்சிக்கிட்டு நீயே கேளு. எங்கேருந்தோ வந்திருப்ப, எப்படியோ வந்திருப்ப, தோன்றிடுச்சு ஏதோ ஒன்று. ஆதாம் எங்கேருந்து வந்திருப்பான்? ஒரு ஆள்கிட்ட ஒரு கடவுள். அந்த கடவுள் எப்படி இருந்திருப்பார்? ஒரு கேள்வி தானே. ஏன் கேட்கல? ஏன் கடைசி வரைக்கும் கேட்க முடியல உன்னால்? ஏன் முட்டி நிற்கிற? உண்மையிலேயே மனசாட்சி உள்ள மனுஷன் தானா நீ? கேட்கணுமா இல்லையா? கடவுள் வந்தாருன்னா எப்படி வந்தார்? பறந்து வந்தாரா, நந்து வந்தாரா, உட்காந்து வந்தாரா? இப்போ நான் வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறேன், பஸ்ஸில் வரியா, இல்லை கடல் வழியாக வரியா, காற்று வழியாக வரியா, ஏர்வேவா இல்லை சீவேவா அல்லது லேண்டா கேட்குறாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா லேண்டுன்றதெல்லாம் வந்துட்டீங்க. கடல் கடந்து போனோன்னா பறந்து போகலாம் அல்லது போகலாம். கடவுள் எப்படி வந்தார் கேட்டிங்களா? கேட்டிங்களா? ஏன் மதவாதிகள்லாம் கேட்க மாட்டேன்றான் இந்த கேள்வியை? அப்போ கேள்வி அங்கே போல. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், கேள்வியை கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போ. கேள்வி என்ன பண்ணு, எங்கன்னா எடுத்துன்னு போ. ஏதுமற்ற இடத்துலேருந்து தானே வந்திருக்க முடியும். எதுவுமே இல்லாத ஒன்று இருந்திருக்குமா இருக்காதா? இருந்திருக்கும். இப்போ இருக்குதா இல்லையா? எதுவுமே இல்லாத ஒன்றுலேருந்து தான் ஒன்று வந்திருக்கும். என்ன கருமம் வந்தது, ஆனால் அங்கே தான் வந்திருக்கும். அது எப்பவுமே இருக்கும். இப்போவும் அது தானே, இப்போ அது இருக்கும், நாளைக்கும் இருக்குது தானே. வெட்ட வெளி இல்லாத இடங்குதா இருக்கு. எப்படி வந்ததுன்றத பாட்டாகவே பாடி வச்சுக்கிறேன். படைத்தது படைப்புகளை படைத்தது எப்படி பாட்டை எழுதி வச்சுக்கிறேன். பாட்டை கேட்கலாம், இல்லை பதிலும் சொல்கிறேன். ஒன்றும் மற்ற இடத்துல சத்தம் இருந்தது, உங்கள் காதுகளை மூடி பாருங்கலாம் சொல்லிக்கிறேன். என்ன பண்ணுங்கள், அம்மா மூடி இங்கே எடுத்து மூடி எடுத்து அசைச்சு பாருங்கள், தெரியும். அப்போ ஏதோ ஒன்று ஆகுது, சத்தம் வருது, மூடி பாருங்கள், கேட்குது.
சும்மா லேசாக எடுத்து திரும்ப மூடி சும்மா எடுத்து மூடி போகிறாங்க. இப்போ ஏதோ ஒன்று கேட்கத்தானே செய்யுது, இருக்குது, சத்தம் இருக்குதானா? காட்டுங்களேன், சொல்லுங்கள். எதனா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசித்து காட்டுங்க. யாருன்னா முடியுமா? யாருன்னா கேட்கலன்னு சொல்ல முடியுமா? சாதாரணமாக உங்கள் காதுகளை மூடி திறந்த ஒரு சத்தத்தை உணர்த்துலன்னா பண்ண முடியல, என்னால் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா சின்ன பகுதியில் என்ன ஒன்று கேட்டார், எழுதுறா அப்படின்னு டிக்டேஷன்லாம் கொடுப்பாங்கல்ல. மாட்டு வண்டியை மாட்டுக்காரன் ஓட்டினான்னாரு. இப்போ நாங்களுக்கு சொல்ல முடிஞ்சது, எழுத முடியும். பாருங்க, ட்ரியோ கூட எழுதிடலாம். கரெக்டா? நான் உச்சரித்த சத்தத்தை, அப்போ ஒரு சத்தத்தை என்னால் என்ன பண்ண முடியாது. நீ இன்னும் விதமான சத்தங்களை எழுப்ப முடிந்தவனாக இருந்தாலும் கூட எழுத முடியாது. அப்போது எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரி சும்மா ஒத்துக்கோ, வெற்றிடன்ட்டு நான் பயிற்சி தரேன், பண்ணு, உனக்கு தெரியும். ஆனால் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவொடனே இலக்காரமாக பார்க்குற மனநிலை வரக்கூடாது. என்னையே இலக்காரமாக பார்க்குற மனநிலை உனக்கு எப்படி வருதுன்னு கேட்குறேன். நான் சொல்லிக் கொடுக்குறது அடுத்தவங்கள மட்டமாக பார்க்காதுன்னு, என்னை எப்படி பார்க்க முடியுது உன்னாலன்னு கேட்குறேன். ஏன் பார்த்த அப்படின்னா, நீ உன்னை என்னை விட பெருசாக ஆக்கிக்கினேன். ஏன்னா என் சேட்டைங்கெல்லாம் உங்ககிட்ட இல்லை. நான் சொல்கிறேன், நீ சொல்லலை. நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன், நீ சாப்பிடல. நீ புனிதம்னு நினச்சினுங்கிற. அதனால் என்னென்ன நினச்சிக்கிற? மட்டம்னு நினச்சிக்கிற. நான் ஒரு சேட்டைக்காரன், எல்லா சேட்டைக்கும் அப்பாற்பட்டவன். இந்த ஒரு விளையாட்டுன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையே அல்ப விளையாட்டுன்ற நான். வாழ்க்கை, கணவன் மனைவி, அப்படியே ஒருத்தனுக்கு ஒருத்தி, இதெல்லாம் சொல்கிறீங்களே. செத்துட்டா எங்கே போனீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னீங்களே, கட்சி வரைக்கும் வாழணுமா இல்லையா? சாவலாமா? ஒருத்தனும் ஒருத்தையும் ஒன்றா தானே சாவணும், ஏன் தந்தைனே செத்தீங்க? அப்போ பொய் பித்தலாட்டம் தானே இது. ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டீங்க. ஏன்டா ஒரு 30 வருஷமாக தாம்பத்தியம் பண்ணிங்களா, ஒன்றா ஆனீங்களான்னு கேட்குறேன். இல்லை 50 வருஷம் சாம்பத்தியம் பண்ணால் ஒன்றா ஆகிடுவீங்களா? இல்லைடா பிறந்ததுலேருந்து 100 வருஷமாக சாம்பத்தியம் பண்ணி தான் ஒன்றா ஆகிடுவீங்களா? சாத்தியமே இல்லை, பொய். அப்போ நான் என்ன கூட மட்டும்தான். அப்போ எனக்கு கேள்வி எழுமணும், இந்த கேள்வியை ஒருத்தர் சொல்லணும், அதை நான் அனுபவமாக்கணும். இல்லைன்னா என் மனமே என்ன ஆகும்? மாறிடும். ஸோ போலியில், பலவிதமான தந்திரங்களில், பலவிதமான விளக்கங்களில் நான் மாட்டின்னு சிக்கி நிற்கிற ஒரு மனிதனுக்கு நான் வந்து நேராக வெற்றிடம் தான் கடவுள்னா, வெற்றிடம்னா அது இல்லைன்னு சொல்லேன். இல்லைன்னு சொல்கிறது பதில் ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு ஒரு கூட்டம் என்னை கூப்பிடுது. ஒரு கூட்டம் என்னை எப்படி கூப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இல்லைன்றல்ல, அங்கேயே நில்லு, ஏன் உனக்கு மாலை, உனக்கு ஏன் இதெல்லாம் அப்படின்னு ஒரு கூட்டம் கூப்பிடுது. உனக்கு ஆதாம் வரைக்கும் தெரியுது இல்லை, நீ ஏன் மதத்துக்கு வந்துடுறேன் ஒரு கூட்டம் கூப்பிடுது. ஜாதியை ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லை, நீ நம்ம நாகர் சேனைன்னு சொல்லிக்கோ, இல்லை நம்ம பறையர் படைன்னு சொல்லிக்கோ அப்படின்னு ஒரு கூட்டம் கூப்பிடுது. புரியுதா நான் சொன்னேன்? ஏன் மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், கூட்டம் கூட்டமாக கொள்கை வகுத்து மட்டும்தான் வாழ தெரிஞ்சினா, சுயமாக தனியாக வாழ தெரில. இதுதான் பிரச்சனை. வாழவும் முடியல. வாழ முடியும்னு நிரூபிச்சிட்டான் ஐரோப்பியக்காரன். இங்கிலாந்து உலகம் முழுசும் போய் படையெடுத்து நம்ம ஒருங்கிணைந்த இந்தியாவில் தான் இருக்கிறோம். பிரிட்டிஷ் இந்தியா வேற, இப்போ இருக்கிற இந்தியா வேற. இந்தியான்னு ஒன்று உருவாக்குறது பிரிட்டிஷ், பெருசு. அது பிரிச்சிட்டோம், உடச்சி ரெண்டாக்கிருக்கிறோம். ரெண்டாக்கிட்டு பாகிஸ்தான் ஒன்றுன்னு சொல்லின்னு இங்கே இந்தியான்னு சொல்லுனுக்கிறோம். பிரிட்டிஷ் இந்தியா இது இல்லைன்னு சொல்லுனுக்கிறோம். அப்போ நம்ம பிரிஞ்சிட்டோம், அவன் ஒன்றாக்கணும். இதுக்கு முன்னாடி சேர, சோழ, பாண்டியர், அப்புறமா முகலாய பேரரசு பார்த்துக்கிறீங்கன்னா பார்த்துருக்கலாம். துண்டு 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 துண்டாக இருந்தது. பல துண்டுகளை ஒன்றாக்கி ஒரு பொருளாக்கி வச்சுக்கிறான். அவனை மனிதாபிமானம் இல்லாமல் அசிங்கன்னு சொல்லுனுக்கிறோம். நாமளும் ஒற்றுமையாக உலகம் முழுசும் ஒன்று தாண்டான்னு தமிழன் சொல்லிக்கிறான். இந்த உலகம் முழுசும் யாருக்கு தான்? யாதும் யாவரும் நீ நானும் வேற. சொம்மனா பாட்டு பாடுறான் ஒரு தாய் மக்கள்னு, ஆனால் வெட்டின்னு சாவுறான். பாலுஸ்தேனால கூட சண்டை நடந்தனுக்கு. அப்போ புரிஞ்சுக்கிற தகுதி மனிதனுக்கு எவனுக்கு உண்டோ அவன் தான் புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்க முடியாதவன் அப்போ மேனலிஸ்ட்டை புரிஞ்சுக்கணும், நான் இதை கற்று வச்சுன்னு புரிஞ்சுக்கணும், இப்படியெல்லாம் இருக்குதுன்னு புரியணும். இப்படி ஒரு அனுபவமும் ஆகணும் அவனுக்கு. இது ஒரு அனுபவமான நீ ஆமாம் சொல்லிப்பாரேன், எழுத சொல்ல யாரேன்னா எழுத சொல்ல. சிம்பிள் தானே, செய்ய சொல்ல யாரேன்னா முடியுமா? ஃபார்மேட்டில் எடுத்து வந்துருவியா? எதனா ஒரு மொழியில் எழுதி காட்டேன், இந்த மொழியில் உன வேற எதனா ஒரு மொழியில் எழுதி காட்டேன். முடியவே முடியாது. இதே சத்தத்தை கூட உன்னால் எழுப்ப முடியாது. நான் எழுப்புற சத்தங்கிறது இல்லை, எழுதியெல்லாம் காட்டுவேண்ணா. இதே மாதிரி உன்னால் சத்தத்தை, நமக்கு எல்லாருக்கும் ஒரு குரல் இருக்குது இல்லை, அந்த குரல் எல்லாருக்கும் ஒன்று மாதிரி இல்லை. செந்தில் தள்ளு மாறுறான் சோமனோ கிட்ட குத்து, இந்த வாய்ஸை எனக்கு போட்டு கொடுத்துட்டு ஏஐ கிட்ட முடியல.
10 செகண்டாக கட் பண்ணி கூட அந்த வாய்ஸை நான் அதே மாதிரி ரீகனைஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பேச பார்க்குறேன்னு மிமிக்ரி பண்ணுறவங்க எல்லாமே என்ன மாதிரி பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சாத்தியமா? ஏன்னா பேசின டைலாக்லேருந்து சிலது தான் பேச முடியும். என்ன மாதிரியே பேசி ஒரு சத்சங்கத்தை நடத்த முடியுமா எந்த மிமிக்ரி பண்ணுறவராருன்னா? சாத்தியமே இல்லை. அப்போது என்ன மாதிரியே ஒன்றும் இல்லைன்னா உன்ன மாதிரி தான் ஒன்றும் இல்லை. நான் என்ன மாதிரி இல்லைன்னா நீங்களே இப்படி தான். உங்களை மாதிரி ஒன்றை கடவுள் செய்யவே இல்லை. நீங்கள் ஒரு ஸ்பெஷல். உங்களுக்குள்ளே அது இருக்குது. வெற்றிடம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் எதையும் சுருங்குது, இல்லைன்னா எதையும் சுருங்காது. இதை விட உங்களுக்கு எப்படி சொல்ல? இதையும் எப்படி சுருங்கும்? உள்ளே ஏதோ காலி இருக்கணும். காலி இல்லாத இடத்துல ஷிங்க் ஆகுறது சாத்தியமா? விரினுன்னா வேலியை வச்ச இடமும் உள்ளும் வெளியுமா ஆடி நிற்குது. மாசித்த மாயோகம்னு திருமூலர் சொல்லிட்டு போகிறார். நானும் சொல்கிறேன். இவ்வளோ சொல்லியும் புரியல, நான் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் திரும்பவும் கேளுங்க சொல்கிறேன். கடவுள் எப்படி தாங்க இது? இந்த கண்களால் அதை பார்க்க முடியும். அது பேர் பார்த்தல் இல்லை. அது பேர் என்ன இல்லை? பார்த்தல் இல்லை, வெற்றி அடைதல். அவர் பேர் விண்டவர். கடவுளை பார்த்த ஒரு விண்டவர், காட்சியை பார்க்குறவர் கண்டவர். காட்சியை பார்க்குறவர் கடவுளை பார்க்கல, கடவுளை பார்க்குறவர் காட்சியை பார்க்கல. ஸோ கண்டவர் விண்டவர். நல்ல வேலை என் தாத்தா ஒருத்தன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான். இதை எத்தனை பேர் எப்படி வேணா மொழிபெயர்க்கட்டும், இதை விட ஒரு மொழிபெயர்ப்பு செய்ய முடியாதுன்ற நான். இதுதான் ரியல். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. நான் இந்த சட்டை போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு பிள்ளை எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன்? போட்டோம். இது அப்போ கடவுள் விஷயமா இதுன்னா இல்லை. அசைதல்னு ஒன்று இருக்குது. இல்லை அசைதல். வெற்றிடம் இல்லாமல் ஒரு பொருள் ஸ்பேஸ் இல்லாமல் மூவ் ஆகாது. இப்படி தான் சொன்னான் ரொம்ப எளிமையாக. நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்டால், உன் வறுமைக்கு, உன் ஏழ்மைக்கு, உன் இயலாமைக்கெல்லாம் கடவுளை காரணம் காட்டுது அவன் தான். அவனால் தான் நான் அண்ணா வாழலைன்ற. நான் முயற்சி செய்யலையே, அவன் காரணமா? கடவுளிடம் போய் பிச்சை எடுங்கன்றான். கடவுள் நம்மளை பிச்சை எடுக்கிறதுக்கு கை செஞ்சாரு. இதை பிச்சையும் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், செருப்பு தைச்சும் கொடுக்கலாம். எதை செஞ்சால் பெஸ்ட்டு? பிச்சை எடுக்கிறதா செருப்பு தைச்சு தர்றதா? அப்புறமா என்ன? அதைத்தான் நக்கீரன் கேட்குறான். சங்கு அறுக்குது என் குளம், மாடு அறுத்து சாப்பிட்றோம்ல, பெருமைக்குது எனக்கு. பிச்சை எடுத்து வாழ்கிற உனக்கு என்னடா பெருமை? யார? வந்த தெய்வத்தை. இறையனார் ஒரு கவிஞர் இருந்தார், நக்கீரன் ஒரு கவிஞர் இருந்தார். 2 பேருமே கவிஞர்கள் தான், கடவுள்லாம் இல்லை. அவன் உயர்குலன்றதுனால அவனை கடவுள் நேராகிட்டானுங்க. அப்படிலாம் ஒன்று இல்லை. சங்க இருப்பது எங்கள் குலம், சங்கரனார்க்கு ஏது குலம்? சங்கை அருந்துண்டு வாழ்வோம், மரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வது இல்லை. இவ்வளோ தூரம் சொல்லியும் புரியலாம் விட்டுருங்கன்றேன். நான் என்ன பண்ண முடியும்? உங்களை கட்டாயப்படுத்த முடியாது என்னால். ஆனால் நான் வாழ்ந்தாகணும் பாருங்களேன், அதுக்கு தான் வேலை வச்சுக்கிறேன். பதில் ஈஸி. அதை அனுபவமாக்கிறதுக்கு பயிற்சி எடுத்து தான் ஆகணும், நேர்மை இருந்து தான் ஆகணும். விட்டு ஒன்றா பாதியில் கிடைக்கலாம் சொல்ல பொய் சொல்லிடலாம். நான் பேசுறதெல்லாம் வச்சு நீங்களும் போய் என்ன பண்ணலான்னா, கடவுள் வெட்டிடணும்னு யார்கிட்டே நான் சொல்லலாம், நானும் பார்க்குறேன்னு பொய் சொல்லலாம், எனக்கும் நானும் உணர்ந்துன்னா செய்யலாம். நீங்கள் தில்லாலங்கடி வேலைலாம் செய்யலாம். என்னை விட இதை விட காஸ்ட்லியாக செஞ்சுட்டு அதில் போய் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களை பெரியாள் மாதிரி காமிச்சிக்கலாம். பட் ரியாலிட்டி தான். சாப்பிடாதவன் தான். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அனுபவிக்காதவன் யார் தான்? நான் நிஜமாக அனுபவமாகறதுக்கு வழி சொல்கிறேன். நீ போலி ஆகிட்டா யார் நஷ்டம்? நீ போலி ஆகிட்டியா, அதுக்கு நஷ்டம் யாருக்கு? உனக்கு தானே. நீ இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கலாம், பட் ரியலை, பிரிவியற்ற நிலையை, உண்மையிலேயே அந்த ஏகாந்தத்தை அனுபவிக்கிறது சாத்தியமே இல்லை. என் காதுகள் சத்தம் கேட்டுனுக்குதுன்ற. இது நீ திமரா நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? இது இல்லை, இது இல்லாமையே கேட்குதுன்ற. எனக்கு உனக்கும் அது சாத்தியன்ற. இதை விட நான் இன்னும் எவ்வளோ நேர்மையாக வந்து பேச. புரிஞ்சு வச்சுக்கோங்க. கடவுள் வெற்றிடம். பொருள் மயக்கம் வானா. பொருள்களுக்கு வேல்யூ இருக்குது. இந்த பொருளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இதை போட்டால் பொறிக்கிறதுன்னு போயிடுவான். கரெக்டாக? இது ஒரு பொருள். இதில் நகத்தை திருப்பி போட்டேன்னா எதுன்னு போக மாட்டான். புரிஞ்சிச்சா என்ன சொல்லிட்டு? எந்த பொருள் விசேஷம்? பொருளாக இருக்கும்போது பொருளுக்கு நீங்கள் ஒன்றை மதிப்பு கொடுப்பீங்க, மதிப்பு கொடுக்கல. உலகம் முழுசும் தங்கமே இருக்குதுன்னு வச்சுக்கோம். தகரம் தான் கிடைக்கலன்னா எதுக்கு மதிப்பு அதிகம்? தகரத்துக்கு தான். ஏன்? என்ன தங்கமாக இருக்கட்டும், பூட்டி வைக்கிறது அதில். ஏன்? அதோட குவாலிட்டி அவ்வளோதான். தங்கத்தை என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக வெட்டிடலாம், அறுத்துடலாம், உடைக்கலாம் செய்யலாம். இரும்பு என்ன செய்ய முடியாது அவ்வளோ சாதாரணமாக. அப்போ ப்ராப்பர்ட்டி வேறு வேல்யூ வருது. ஆனால் வெற்றிடத்துக்கு இப்போ என்னன்னா, நீங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வர கொடுக்கறதுனால வெற்றிடத்தை ஒத்துக்க முடியல. பெரிய செலவு வச்சுட்டா அது பெருசுன்னு அதை பார்த்து பயப்படுவோம். ஏன்?
அது சிலையோட கம்பீரம் ஒன்று என்ன பண்ண வைக்குதே. மனிதர்களே அப்படி தான். ஒரு கொஞ்சம் கம்பீரமாகவும் அழகாகவும் பெருசாகவும் தான் அவனை பார்த்தா வெள்ளையகிறவும் பொய் சொல்ல மாட்டானே சொல்கிறான். எங்க இந்த மூஞ்ச பாருங்க, பால் வடின முழுகும், இதுவாக கொலை செய்யும்னுவான். ஏன் தாடி கீடி வச்சு நுங்கி கட்டின்னு வந்தாருன்னா இவனே பிடிச்சி எடுத்து போய் என்ன பண்ணுவான், அவனை திருட்டு பயிலேன்னுவான். அப்படி தானே? வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்மில் பார்த்துருந்தா திருடுனா, எல்லாத்தையும் திருட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டு புக் பண்ணி உள்ளே பார்த்தான்னா அவன் நல்லவனா? அப்போ நமக்கு இப்படி தான் இருக்குதுப்பா. புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் ஒத்துக்க முடியலன்னா இவ்வளோ காரணங்கள் எல்லாம் நான் ஒத்துக்க முடியல. இவ்வளோ காரணத்தையும் பிரேக் பண்ணலன்னா யார் இஷ்டம்? யார் உடைக்கணும் அதெல்லாம்? அங்கேயும் போய் கேள்வி கேட்க வேண்டியது யார்? ஆதாம்கிட்டையும் போய் கேட்க வேண்டியது யார்? யார்கிட்ட கேட்பீங்க? இதுக்கு பதில் யார் சொல்லுவான்? இதை சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டான்னா, சாத்தான் எதிர்வினையாற்ற ஒரு பொருள் இருக்குது, கடவுளுக்கு எதிராக ஒரு பொருள் இருக்குன்றான் அந்த மதத்தில். இந்து மதத்தில் மட்டும்தான் எதிர்வினையாற்ற பொருள் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கத்தி வச்சு நிற்கும் சாமி. சாமியே வச்சு என்ன வச்சு நிற்கான்? கத்தி வச்சு நிற்கும். 2 பொம்பளை தொடையில் உட்கார வச்சுன்னு போயிச்சு நிற்கும். நம்ம ஊர் சாமி இது அயோக்கியமான சாமிங்க. இவளையா ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே, 2 பேரும் 2 தொடக்குதுன்னா விட்ட தோளில் 2 வச்சு நிற்பான். போதா குறைக்கு தலை மேலே வர உட்கார வச்சுன்னுக்கிறான் ஒருத்தன் கூத்தாடிங்க கேட்டுனேக்கிறான். மேலே போகிறவோ பீ முத்திரலாம் எங்கடா போவான்ட்டு. ஒன்றத்தை சொல்லிட்டான். இல்லை சிரிக்கிறதுக்கு இல்லைங்கயா, இது நியாயமான கேள்வி. ஒரு பொம்பளை மேலே உட்காந்துக்கிறாருன்னா அவள் அக்காலாம் எங்கே போவான்னு கையெல்லாம் தேய்ச்சி மோந்து பாடுறா, நாத்தடிதுன்ட்டான். தேய்ச்சி பாருங்க நீங்கள் ஓனாக்கா, நீங்கள் தேய்ச்சி மோந்து பாருங்க, நல்லா இப்படி தேய்ச்சிட்டு உங்கள் தோலை மோந்து பாருங்க. பீ நாத்தடிலாம் என்ன கேளுங்க, உங்கள் மூக்கு இப்படி பண்ணிட்டு மோருங்க. இது சராசரியாக ஒரு கூத்தாடி சொன்ன மாதிரி இது. அப்போனா உடம்பு தாண்டா பார்வதினு இன்னொரு பக்கம் சொல்கிறான். நீங்கள் அதை கேவலமாக கடந்து போனால் யார் தப்பு? இது மேனரிசம் தான் உங்கள் மேட்ரு. உங்கள் மேட்ருன்னா சொல்கிறோம் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நாகரிகமாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க. தேய்ச்சிட்டு மோந்து பாருனாக்கா உங்களுக்கு என்ன புரியல? மோந்தே பார்க்கல, மோந்து பார்த்தாலும் நாத்தடியத்தை புரிஞ்சுன்னு பேசுகிறான்னு நீங்கள். அவன் வேற ஒன்று புரிஞ்சுன்னு பேசுனான். அவனை புனிதமான எத்துக்கு நீங்கள் எத்துன்னு போல. உங்கள் முட்டாள்தானோ புனிதமானது எத்துக்கு நான் எத்துன்னு போனேன். அதனால் அது என்ன இதுன்னு கண்டுபிடிக்க முடியுது. புரியுதா என்ன சொல்லிட்டு? பேசுகிறவன் உன்னதமானவன் நீங்கள் முன்முடிவு பண்ணிட்டு பேசுகிறீங்க, கேட்குறீங்க. அதனால் தப்பாக தான் இருக்கும். என் வீடியோ பிடிச்சிட்டு ஆள் அனுப்பிச்சி விட்டீங்க, நீங்கள் ஏன் வரல? உள்ளுக்குள்ளே சரணம். சொன்னவன் வந்துட்டான், சொன்னவன் வரல. புரியுதா என்ன சொல்லணுன்னு? இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் இல்லை, அறிமுகப்படுத்தினவங்க நிறைய பேர் இல்லை, அறிமுகமானவங்களாம் இருப்பாங்க, இன்க்ளூடு ஜீவா. நாங்கள் ஒரு டீ கடையில் சும்மா பேசியிருந்தோம் ஒருத்தரை கூட. அவர் கிருஷ்ணகுமார் அவர் கேட்டிருந்தவர். வேணா நீங்கள் அவரை பர்சனலாக கூட கேட்டு பார்க்கலாம். ஸோ யாருக்கோ அவன் தான், யார் புரிஞ்சுறானோ அந்த நாட் ஒன்லி ஜீவா, நிறைய ஜீவாக்களை நல்லா உருவாக்க முடியும். நீங்கள் தான் உருவாகணும். என்கிட்ட இருக்குது, அது அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த பொறுப்புணர்ச்சி யாருதே? உங்களுது. கடவுள் வெற்றிடம், மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. நிர்மலன், நிர்குணன், பரபிரம்மம், அது இல்லாத இடமே இல்லை. எல்லாராலையும் அதை சாதிக்கிறதுக்கு முடியும், முயற்சி செய்ய மாட்டேன்றான். ஒத்துக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களால் இப்போ ஒத்துக்க முடியலன்னு ஒரு கேள்வி கேட்டீங்களே, தப்பு இல்லை. ஒத்துக்க முடியலன்னு சொல்லுங்கள், நான் என்ன பண்ண முடியும்? உதவ முடியும், உதவிக்கினே இருக்க முடியும். மீண்டும் மீண்டும் கூட வாங்க, அடுத்த முறையும் கூட இதே கேள்வி கேளுங்க. இது வரைக்கும் சொல்லப்பட்ட பதில் இது கிடையாது. இது வரைக்கும் இது சொல்லப்பட்டது இன்னும் மோசமான பதிலெலாம் கூட இருக்குது. சர்க்கஸ்ட்டு வந்து கேட்கும்போது பதில் வேறு. ஏன் இடம் கிளப்பில் கேட்டால் அதுக்கு பதில் வேறு. விபச்சார விடுதியில் கேட்டால், ஒரு விபச்சாரி என்னை கேட்டால் அதுக்கு ஒரு பதில் வேறு. ஏன் அவளோட நான் உறவாடும் போது அவளை கூட பேசும்போது எப்படி பேசுவேன்? நான் அப்படி தான் பேசுவேன். ஸோ வாழ்க்கை உங்களுக்கானது. நீங்கள் புரிந்துணர்வின் உச்சமாக போனால் அது பேர் ஞானம். ஞானம்னா என்ன? நாலேஜிலேருந்து கொஞ்சம் தாண்டி, நாலேஜிலேருந்தே தாண்டி, விஸ்டம்க்கு நாலேஜ் வேறு வேறு வார்த்தைங்க இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ புரிந்துணர்வின் உச்சம் தான் ஞானம். ஞானத்தை தர வல்லவன்னா அவன் புரிஞ்சு தானே இருப்பான். அதனால் உங்கள் கேள்வியில் தப்பு இல்லை, எனக்கு கவலையும் இல்லை. பட் புரிஞ்சில்லைனாலும் அது யார் விஷயம்? நல்ல சந்தர்ப்பம். கிருத்தியார் யாரோ ஒருத்தர் புதுசாக பார்ப்பார்ல, அவருக்கு இது உதவியாக இருக்கும். அப்போ கேள்வி உங்கள்தான் இருக்கலாம், பதில் யாருக்கு? வேற யாருக்கோ தெரியாது, நீங்களே கூட எடுத்துக்கலாம். நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா
அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.